கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமா கூட நம்ம சகோதரிகளாக திரும்பமா ஆண்டவருடைய சமூகத்துல கூடுவதற்கு தேவன் ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கார். அதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லலாம். இன்னைக்கு கிளாஸ்க்கு கூட நம்ம ஜெபிச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். எல்லா சகோதரிகளும் கூட கலந்து கொள்ளணுன்றதுக்காக நம்ம ஜெபிச்சு ஒரு செய்தியோடைய ஆசீர்வாதத்துக்காக கூட நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த நல்ல சாயந்தர பொழுதுக்காய், இரவு பொழுதுக்காய் எமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. கடந்த வாரம் வழி நடத்தி வந்தீர், அதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கூட நாங்கள் சகோதரிகளாய் கொஞ்சம் பேர் இருந்தாலும் கூட, இதோ ஆண்டவரே, அநேக மக்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு பிஸியா இருக்கும் போதும் கூட இதோ உங்களுடைய சமூகத்துல வந்து சத்திய வசனங்களை கேட்க வந்திருக்கிற எங்களை ஆசீர்வதிங்க. எங்க வாழ்க்கைக்கு தேவையான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய சத்தியங்கள் எங்களுடன் பேச வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் இன்னும் கூட இயேசுவை போல வளருவதற்கு எதுவாய் அநேக சத்தியங்களை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். வந்த ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயங்களையும் செவிகளையும் திறந்து வைங்க ஏசப்பா. அதே போல மற்ற சகோதரிகளுடைய இருதயங்களையும் கூட நீங்க பேசி தேவன் ஆண்டவரே அந்த நேரத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஆண்டவர் சத்தியத்தை கேட்க வேண்டும் ஒரு வாஞ்சையும் பாரத்தையும் நீர் கொடுத்து அவர்களை அழைத்து வர வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். செய்தி எடுக்கிற ஜபாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளையும் ஆசீர்வதிங்க. தேவ ஆவினால் நிரப்புங்க. சத்திய வசனங்களை ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நீங்க கிருபை காட்டுங்க. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு தேவன் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த கொஞ்ச நேரம் முழுவதும் கூட உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஜபா நமக்காக கூட இன்னைக்கு சத்திய வசனத்தை கொடுக்குறாங்க. நம்ம கர்த்தர் கூட இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. பிரைஸ் தி லார்ட். மறுபடியுமாய் உங்க எல்லாரையும் கூட இந்த ஆன்லைன் கிளாஸ்ல சந்திப்பதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, அதுக்காக கூட நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். நான் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு புக்கு படிச்சேன், 60 வேதாகம பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கு ஃபுல் கம்ப்ளீட் பண்ணல. ஆனா படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச நிறைய ஃபெமிலியர் கேரக்டர்ஸ் அதுல வந்தது. ஆனா ரொம்ப ஒரு சின்ன கேரக்டர் அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. சரி, நம்ம நிறைய மரியாதை குறித்து இல்ல ஓல்ட் டெஸ்டமென்ட்ல நம்ம வந்து சாரால், ரெபேக்கால், இப்படி நிறைய பெரிய விசுவாச வீராங்கனைகளை வந்து நம்ம படிச்சிருப்போம். அவங்கள பத்தி நிறைய நம்ம மெடிடேட் பண்ணிருப்போம். ஆனா இது வந்து ஒரு சின்ன கேரக்டரா இருந்தது எனக்கு பைபிள்ல. சோ அவங்கள பத்தி நான் படிக்கிறப்ப அதை உங்களோட கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான். நம்ம வந்து 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஒரு சாப்டர்ல தான் நம்ம மேஜரா இன்னைக்கு நம்ம ரீட் பண்ண போறோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம், அதுல 8ல இருந்து 37 வரை. அதே மாதிரி அதே 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 1 to 6. இதுல வந்து ஒரு லேடியை குறித்து நம்ம பாக்குறோம். நம்ம இங்கிலீஷ்ல வந்து இவங்களை சூனமைட் விமன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க சூனேமியால் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனா இவங்களுடைய பேர் வந்து சூனேமியால் கிடையாது. இவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்றனால இவங்களுக்கு அந்த பேர் வந்திருக்கு. பைபிள்ல இவங்களுடைய உண்மையான பேர் வந்து அதுல குறிப்பிடப்படல. இந்த சூனேம் அப்படின்றது வந்து கார்மேல், சமாரியா அப்படின்ற ஊர்களுக்கு போகிற பாதையில அமைந்திருக்கிற ஒரு சின்ன டவுன். அப்போ எலியா தீர்க்கதரிசி அவர் வந்து எலிசா தீர்க்கதரிசி அவரு அந்த கர்மேலுக்கும் சமாரியாவுக்கும் அவருடைய ஊழிய ஸ்தலங்கள். அப்போ அவர் அங்க போகும்போது இந்த பட்டணத்தின் வழியா கடந்து போவது வழக்கம். அப்போ என்ன செய்யறாங்க, இந்த சுனேமியால் அந்த ஊரை சார்ந்த இந்த பெண் வந்து இவங்களை பத்தி எப்படி பைபிள் ஆரம்பிக்குது அப்படின்னா 2 ராஜாக்கள் 4:8 நம்ம பாக்குறோம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்க இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வரும்போதெல்லாம் போஜனம் படும்படி அங்கே தங்குவான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அவங்கள ஃபர்ஸ்ட் அந்த பைபிள் எப்படி ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. இப்ப கனம் பொருந்திய ஸ்திரீ அப்படின்னாலே ஒரு நல்ல வெல்தி விமனா இருக்கணும், இல்லைன்னா ஒரு வெல்தி விமன் அஸ் வெல் அஸ் ஒரு ஓல்டு விமனை தான் பைபிள்ல வந்து கனம் பொருந்திய ஸ்திரீ அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல
குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த சூனேம்ல வசிக்கக்கூடிய இந்த ஒரு பெண்மணியும் அவங்க வந்து வெல்த்ல ரொம்ப பெரிய ஆளா இருந்திருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் எல்டர்லியா இருந்திருக்கணும் அப்படின்றது ஒரு கணிப்பு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அவரு ஊழியத்துக்காக கடந்து போகிறத அநேக நாள் பார்த்திருந்திருக்கலாம். அவருடைய செய்கைகள், அவர் தேவன் அவரோடு இருக்கிறத அவ உணர்ந்திருக்கலாம். அதனால அவங்க என்ன செய்றாங்க, அவர் பயணப்பட்டும்போது அவர வந்து அங்க எப்படி குடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஜஸ்ட் இன்வைட் மட்டும் பண்ணல. அவங்க வந்து வருந்தி கேட்டுக்கொள்றாங்க. அப்ப வருந்தி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில என்ன செய்றாரு, அவர் வந்து அங்கு அவர் பிரயாணப்பட்டு வரும்போதெல்லாம் அங்க போஜனம் பண்ணும்படி அங்கு வந்து தங்குவான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதே மாரி அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையில் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போதெல்லாம் அங்கே தங்கலாம் என்றாள். சோ இதுல நம்ம ரீட் பண்றப்பவே நமக்கு புரியும் அந்த அந்த பெண்ணுடைய ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. நம்மலாம் வந்து லைக் அவங்க வந்து அவர எப்பலாம் அவர் வராரோ அப்பல்லாம் அவர் வந்து அங்க வந்து தங்குறாரு. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து தங்கும்போது, அவங்க எப்படி அவங்களுடைய ஸ்பிரிச்சுவலா அவர் எப்படிப்பட்டவர்ன்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. அதுக்காக திரும்பி அடுத்து ஒரு ஸ்டெப் எடுக்குறாங்க. என்ன செய்றாங்க, அவங்க வீட்லயே ஒரு மேல் வீட்ல ஒரு அறைய கட்டி, அதுல அவருக்கு எல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்துவிளக்கு, ஒரு காட் படுக்கிறதுக்கு ஒரு டேபிள் சேரு, ஒரு லைட். சோ எப்பலாம் அவர் அங்க வராரோ, அவர் வந்து ரிலாக்ஸா தங்கிட்டு அவருடைய ஊழியத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க அத செய்றாங்க. அத அவங்க சுயமாவும் செய்யல. அவங்க என்ன செய்றாங்க, தன்னுடைய ஹஸ்பண்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அத செய்றாங்க. அப்போ ஒரு காட்லி விமனோட கேரக்டர் நம்ம வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி நமக்கு விமனுக்கு வந்து ரொம்ப முக்கியம்னு நம்ம நெறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். விருந்தோம்பல் வந்து ரொம்ப முக்கியம். இதுல அவங்க எவ்வளவு அதுல அழகா நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அவங்க வந்து எப்படி இன்வைட் பண்ணல, வருந்தி அழைக்கிறாங்க. அழைக்கும்போது அவர் வந்து ஒரு நாள் மட்டும் அவர் வரல. அடுத்து கீழ பார்க்கும்போதெல்லாம் அவர் வருகிற போதெல்லாம் அவர் போஜனம் பண்ணி அங்க வந்து தங்குவான்னு சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அவரு அவரு வந்து ரெகுலரா அவருக்கு வந்து ஒரு ஒரு வீடையே அவங்க வந்து கட்டுறாங்க. அவருக்கு எசென்ஷியல்ஸ் எல்லாம் வந்து மீட் அவுட் பண்றாங்க. அப்போ ஹவ் தாட்ஃபுல் ஷி வாஸ். அவங்க வந்து எவ்வளவு ஒரு தாட்ஃபுல் லேடியா. ஏன்னா ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வந்தாலே மென்னுக்கு இல்ல விமனுக்கு தான் ஒர்க் அதிகம். அது ஃபுட் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, சர்வ் பண்றதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் டிஷ் கிளீன் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ரூம் படுக்குறாங்க அப்படின்னா அத அரேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு தான் வேலைப்பளு அதிகம். அப்போ இங்க அந்த எல்லாமே இவங்க இனிஷியேட்டிவ் எடுக்குறாங்க. அவங்களுக்கு அவங்க கணபொருந்திய ஸ்திரீயா இருக்கலாம், மேபி சர்வன்ட்ஸ் இருக்கலாம். இருந்தாலும் அவங்களுடைய ரோல் வந்து அங்க முக்கியமானதா இருந்திருக்கு. சோ இதுல இருந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய விருந்தோம்பல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த கேரக்டர் அவங்கள்ட்ட இருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா அவங்களுடைய அந்த இன்விடேஷன் லைக் வருந்தி கேட்டுக்கொள்றது, அதே மாதிரி தாட்ஃபுல்லா அவருக்கு வந்து வந்துட்டு போயிட்டு இருந்தாரு. பட் ஆனா அவர் எப்பெல்லாம் வராரோ அப்போ வந்து அவருக்கு தங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ரூமையே ரெடி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து அவங்க கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் கேரக்டர். சோ ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க வந்து எவ்வளவு வந்து ஒரு ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஒரு காட்லி மேனுக்காக அவங்களுடைய இருதயத்துல இருந்த அந்த அன்பு, ரெஸ்பெக்ட் என்ன வேணாலும் சொல்லலாம். அத அவங்க எப்படி அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியில ஷோ பண்ண அவங்க எடுத்து காமிச்சாங்க அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து வாசிக்கிறோம் 12வது வசனத்துல. அதாவது எலிசா தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல கருணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அப்போ எலிசா தீர்க்கதரிசிக்கே ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இவங்க ரொம்ப அவரே அத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு பாருங்க. எங்களை சகல சகல இப்படிப்பட்ட சகல விதமான
கருணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே. சோ அப்ப வந்து அவங்க 1 நாள் 2 நாள் இல்ல. அவங்க காண்பித்த அந்த அன்பு வந்து இட் வாஸ் ஒரு ரெகுலரா, அதுல எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாம, எப்பொழுதும் அவங்க வந்து வரும்போதெல்லாம் அவரை உண்மையா ஒரு கரிசனையோடு விசாரித்தது. அவர் வந்து யோசிக்கிறாரு, இந்த அம்மாவுக்கு வேற நம்மள்ட்ட இருந்து ஏதாவது வேணுமோ? ஏன் இந்த அளவுக்கு வந்து அவங்க நம்மள வந்து உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் யோசிச்சுதான் அவரோட வேலைக்காரனை கேயாசி அழைத்து, அந்த அம்மாவ அழைத்து வர சொல்லி கேட்க சொல்றாரு. என்ன வேணும் அவங்களுக்கு? நான் ராஜாட்டயாவது, சேனாதிபதியிடத்திலயாவது நான் பேசணுமா? அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? அம் அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய ஜனத்தின் மத்தியில நான் நல்லா இருக்கேன். காட் ஹஸ் பிளெஸ்ட் மீ. சோ ஷி இஸ் வெரி கன்டென்ட் வாட் ஷி ஹஸ். அவங்களுக்கு வந்து அதுல அவங்களுக்கு என்ன அ குறைகள் நமக்கு வாழ்க்கையில நெறைய இருக்கலாம். இல்லாம இல்ல. பட் அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு எதுவுமே தேவையில்ல. ஐ அம் வாட் எவர் ஐ ஹேவ் ஐ அம் கன்டென்ட் வித் தட். அதான் அவங்க சொல்றது. என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். அப்போ அ அதுக்கப்புறமும் அவர் என்ன கேட்கிறார், இவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேயாசியை அ அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை. அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றார். அப்ப அவங்களுக்கு ஒரு நீட் இருக்கதான் செய்யுது. பட் ஆனா அவங்க என்ன பண்ணல? அத எக்ஸ்பிரஸ் பண்ணல. அப்போ அந்த காட்லி மேன் அவங்க இன்வைட் பண்ணி அவருக்கு வந்து பண்ண எல்லா பணிவிடையுமே வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. இல்ல நான் இத செஞ்சா கடவுள் எனக்கு இத செய்வாரு. நான் இந்த தேவ மனிதனுக்கு இத நான் செய்யறப்ப தேவன் எனக்கு திருப்பி ஏதாவது செய்வாரு. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்ல. அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம, அவங்களுக்கு இருந்த ஒரு சின்ன விசுவாசத்துல அவங்க என்ன செய்றாங்க? இது எல்லாமே செய்றாங்க. அவரா திரும்பி அவர் கேட்டப்ப கூட எனக்கு எதுவுமே தேவையில்ல. அந்த மாரி தான் அவங்க சொல்றாங்க. நான் வந்து சுகமா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா கேஆர்சி தான் என்ன சொல்றாரு? அவங்களுக்கு ஒரு நீட் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்டபோது அவள் வந்து வாசற்படியில் நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். சோ இங்க இந்த இங்கிலீஷ்ல என்ன பார்க்கணும்னா, டு நாட் லை ஆர் டு நாட் டிசீவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். அபத்தம் அப்படின்ற வார்த்தைக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, அம் ம் அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்ல. அவங்க கடவுள் அவங்களுக்கு குடுத்தத அவங்க ரொம்ப கன்டென்ட்டா இருக்காங்க. ஆ ஆனாலும் கர்த்தர் அவங்களுடைய இருதயத்தை அறிகிறார். மேபி நம்ம கூட சில நேரம் சில விஷயத்த குறித்து கேட்டிருப்போம். அதுக்கப்புறம் கிடைக்காம அத விட்டுருப்போமா இருக்கும். ஒருவேளை இவங்களும் அப்படிதான் இருக்கலாம். ஏன்னா, அதுல எப்படி இருக்கு பாருங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வயது சென்றவரா இருக்காருன்னு போட்டிருக்கு. மேபி இவங்களும் அப்படிதான் இருக்கலாம். மேபி ஒரு 10 வயசு சின்னவங்களா இருக்கலாம். ஆனாலும் அவங்களும் நியரிங் ஏஜா தான் இருக்கும். சோ அதனால அவங்களுக்கு அந்த ஒரு ஹோப்பே இல்லாம தான் அவங்க இருந்திருப்பாங்க. இனிமேல் நமக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் நம்ம லைஃப்ல நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் அவங்க இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு இத ரீட் பண்றப்ப. அப்பதான் அவங்க சொல்றாங்க, என் தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். என்னை நீங்க ஏமாற்ற வேண்டாம். எனக்கு வந்து என்னை ஏமாற்ற வேண்டாம். அதான் டு நாட் லை ஆர் டிசீவ் மீ அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. பட் இதுல எனக்கு ரொம்ப என்ன ஆச்சுன்னா, நான் தான் நம்ம நெறைய விஷயங்கள்ட்ட கடவுள்ட்ட கேட்போம். இல்ல சில விஷயங்கள கேட்காம கூட இருக்கலாம். பட் நம்மளுடைய இருதயத்த ஆண்டவர் பார்க்கிறார். நமக்கு வந்து நெறைய காயங்கள் இருக்கலாம். நம்முடைய தேவைகள் இருக்கலாம். சில நேரம் அ சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள பார்த்து இது நம்ம வாழ்க்கையில நடக்காதுன்னு கூட நம்ம நெனச்சிருக்கலாம். பட் காட் வொர்க்ஸ் இன் ஹிஸ் டைம். அவருக்குன்னு ஒரு வேலை வரும்போது கண்டிப்பா கர்த்தர் நமக்கு வந்து அத குடுக்கணும், இல்ல அத செய்யணும்னு நெனச்சா கண்டிப்பா அத வந்து செய்வாரு அப்படின்றத நானு இந்த இந்த இடத்துல இருந்து நான் லேர்ன் பண்ணிட்டேன். அது மாத்திரம் இல்ல, அவங்க வந்து அ அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணது என்னன்னா, ஷி இஸ் வெரி கன்டென்ட். அவங்களுக்கு வந்து குறைவுகள் இருந்த மத்தியிலும் அவங்க வந்து என்ன செஞ்சா நிறைவா அவங்க வந்து பேசினாங்க. என்ன சொன்னாங்க, நான் என்னுடைய ஜனத்தின் மத்தியிலே நான் வந்து சுகமாய் குடியிருக்கிறேன் என்றார். அப்ப ஃபர்ஸ்ட் அவங்களுடைய விருந்தோம்பல பத்தி பார்த்தோம். செகண்ட் அவங்க ஹவ் ஷி இஸ் கன்டென்ட். ஏன்னா ஜெனரலி விமன்னாலே நம்ம வந்து ஜெனரலா சொல்லுவாங்க லைக் தே வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் எவ்ரிதிங். இன்னும் அது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாரி ஒரு நேச்சர் இருக்கும். இன் ஜெனரல். பட் ஆனா இங்க நம்ம வந்து பார்க்குறோம், அவங்க எப்படி ஒரு கன்டென்டட் விமனா இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கு. எனக்கு இருக்கிறது எனக்கு போதும் அப்படின்ற உணர்வு. இரு இரு இருப் அதாவது அவங்களுக்கு ஒரு பெரிய குறை இருந்தாலும், அதை அவங்க வந்து என்ன பண்ணல, பெருசா அதை வந்து அவங்க எடுக்கல. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க கடவுளுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாங்க. தேவனுடைய மனுஷனுக்கு அவங்க வந்து பணிவிடை செய்தாங்க. ஆனா கர்த்தர் அவங்கள வந்து ரிவார்ட் பண்ணாரு. அடுத்து கீழ வாசிக்கிறப்போ, அந்த ஸ்திரீ கர்ப்பந்தரித்து 17 அந்த ஸ்திரீ கர்ப்பந்தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு
கர்ப்பவதி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்திலிருந்து தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும்போது, தன் தகப்பனை பார்த்து என் தலை நோவுகிறது, என் தலை நோவுகிறது என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரனிடத்தில், இவன் தாயினிடத்தில் எடுத்துக் கொண்டு போய் விடுங்கள் என்றார். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போனபோது, அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்துப் போனான். அப்போ அடுத்து ஒரு ட்விஸ்ட் அவங்க வாழ்க்கையில நடக்குது. அவங்க எதிர்பார்க்காத ஒரு பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு கிடைச்சுச்சு. ஆனா அந்த பிளெஸ்ஸிங் ஒரே கொஞ்ச நாட்கள்ல அவங்கள விட்டு ஒரு போன மாரி ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு அருமையாய் கிடைத்த அந்த குழந்தை என்ன ஆகுது? மரித்து போகுது. இந்த இடத்துல இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அடுத்து நம்ம பின்னாடி வாசிக்கும்போது நான் வாசிக்கிறேன். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிக் கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே. நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்கச் சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போம். நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கார்மேல் பர்வதத்தில் இருக்க தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள் அப்படின்னு வாசிக்கிறோம். சோ இது எப்படி ஒரு ஒரு என்ன ஒரு கிரைசிஸ் இல்ல ஒரு 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 துக்ககரமான ஒரு சம்பவம் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்குது. அநேக நாட்கள் குழந்தை இல்லை, குழந்தை கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனா ஒரு சர்ப்ரைஸ்டு மிராக்கிளா அவங்களுக்கு ஒரு பேபி பாய் வருது. ஆனா அந்த குழந்தை என்ன செய்யுது? கொஞ்ச நாளே அவங்கள விட்டு போகுது. ஆனா அவங்க எப்படி தீர்மானம் எடுக்கிறாங்கன்னு பாங்க. அந்த நேரத்துல வந்து அவங்க அழுகல, யார்கிட்டயும் போய் புலம்பல. அவங்க அவ்வளவு ஒரு அசர்ட்டிவ் லேடியா எனக்கு தெரிஞ்சாங்க. ரொம்ப தைரியமா, தீர்மானமா அவங்களுடைய முடிவு இருந்தது. டக்கு டக்குன்னு டிசைட் பண்றாங்க. எடுத்துட்டு போறாங்க. அந்த குழந்தைய அந்த தேவனுடைய மனுஷன் எப்பொழுதும் வந்து தங்கும் அந்த அறையில கட்டில கிடத்துறாங்க. ரூம லாக் பண்றாங்க. ஹஸ்பண்ட கேக்குறாங்க. ஒரு சர்வெண்டோட அவங்க வந்து அந்த கர்மேல் பர்வதத்துக்கு பிரயாணப்படுறாங்க. என்னால இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. இப்படி ஒரு சூழ்நிலை வருமா நம்ம இப்படி யோசிச்சு செயல்படுவோமானா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சுச்சு எனக்கு. பட் ஆனா இவங்க அவ்வளவு டிட்டர்மைண்டா அவங்க வந்து பட் எல்லாத்துக்குமே என்ன ரீசன் பிஹைண்ட் பார்த்தா அவங்களுடைய விசுவாசம் தான். அவங்க தேவனையும் தேவனுடைய மனுஷனையும் விசுவாசிச்சாங்க. அப்போ அவங்க மகன் மரித்தானா மரித்து போகல, திரும்பி அவன மகனை வந்து உயிர் பெற செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசத்துலதான் அவங்க இவ்வளவு துணிந்து சில விஷயங்களை வந்து மேற்கொள்றாங்கன்னு பார்க்க முடிஞ்சது. அப்புறம் அப்படி அதுல கீழே வாசிக்கிறப்போ பார்க்கும், தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சுனேமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கண்டு ஓடி நீ சுகமாயிருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவரிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி. அப்போ இந்த இந்த ரெண்டு இதுவுமே நம்மள வந்து எப்படின்னா ஒரு எலிசா தீர்க்கதரிசியும் அந்த சூனேமியாள் கிட்ட எவ்வளவு ஒரு அன்பும் ரெஸ்பெக்ட் வச்சிருக்காருன்றத இந்த பேசேஜ்ல இருந்து நமக்கு தெரியுது. தூரத்துல வரும்போதே அவங்களுடைய சர்வன்ட்ட அவர் அனுப்புறாரு. இதோ சூனேமியாள் வரா, நீ எதிர்கொண்டு போ, அவ எப்படி இருக்கான்னு கேளு, ஹஸ்பண்ட் எப்படி இருக்கான்னு கேளு, பிள்ளை எப்படி இருக்குன்னு கேளு. சோ லைக் நான் வந்து தேவனுடைய மனுஷன், அவளுடைய கடமை எனக்கு அவ செய்யணும் அப்படின்னு அவரும் யோசிக்கல. அது யோசிக்காம இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து கரிசனையோட அவரை வந்து உபசரிச்சாங்க. சோ அந்த அந்த அன்பு தான், தேவன் மேல் வைத்த அன்பை வந்து அவங்க எப்படி பிரதிபலிச்சாங்கன்றத திருப்பி எலிசா தீர்க்கதரிசியுமே அந்த 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 ஒரு லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரு. நீங்க பாக்கலாம். அவர் எதிர்கொண்டு ஓட சொல்றாரு, விசாரிக்க சொல்றாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு மனம் அப்படியே நெஞ்சு அடைக்கிற மாதிரி துக்கம் தான். ஆனா அதை என்ன செய்யல, கேஆசிட்டு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை. கேஆர்சி போய் தனக்கு மீடியேட் பண்ணணும்னு அவங்க நினைக்கவும் இல்ல. அது அவங்க அதுக்கு அவங்களுடைய அந்த டிசிஷன்ல கேஆர்சி வந்து உள்ள வரவே அவங்க விரும்பல. அவங்க என்ன செய்யறாங்க, கேஆர்சிட்ட சுகந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாக்குறப்போ பர்வதத்துல தேவனுடைய மனுஷனத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டான். அப்பொழுது கேஆர்சி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது. கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். அப்போ அவங்க வந்து
இங்க பாக்குறோம். அவங்களுக்கு அவ்ளோ துக்கம் இருந்தாலும் அது எங்கேயுமே எக்ஸ்பிரஸ் பண்ணல. இந்த இடத்துல ஹஸ்பண்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஆ அ தீர்க்கதரிசியோட வேலைக்காரன்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணல. எங்க போய் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க? தேவனுடைய மனுஷன்ட்ட போய் அவங்க வந்து அவர கால பிடிச்சு அவங்க வந்து அழுகுறாங்க. அப்ப அவரு என்ன சொல்றாரு? அவங்களுடைய ஆத்துமா துக்கமா இருக்குதுன்னு அப்பதான் வந்து அவருக்கும் வெளிப்படுத்துறாரு. ஆ அப்போ இந்த இடத்துல நம்மளும் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் நமக்கும் வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள் வரும், சோர்வுகள் வரும். பட் அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்த இன்னொரு படி நம்ம வளருவதற்கு தான் கர்த்தர் அத பெர்மிட் பண்றாரு. அப்ப நம்ம அத எப்படி நம்ம அத கடந்து போறோம்? நம்ம யார்கிட்டலாம் சொல்லி புலம்புறோம், அழுகுறோம். நம்ம யார்ட்ட இந்த பிரச்சனைய எப்படி டீல் பண்றோம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இவங்க எப்படி அத டீல் பண்ணாங்கன்றத நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இவங்க மனுஷன ஹஸ்பண்ட்ட சொல்லல அந்த விஷயத்த. அ அ தேவனுடைய மனுஷன் அந்த வேலைக்காரன்ட்ட சொல்ல. யார்ட்ட சொன்னா உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுல அவங்க தெளிவா இருந்தாங்க. இப்ப நம்மளும் அநேக நேரம் நமக்கு இருக்க பிரச்சனைகள வந்து நம்மளும் அன்னாள போல வந்து கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஊற்ற வேண்டியவங்களா நம்மளும் கர்த்தர் எதிர்பார்க்காரு. நம்ம அநேக இடத்துல சொல்லி அதுக்கு நமக்கு மீடியேட் பண்றதுக்கு நமக்கு ஆளு தேவையில்ல. நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய பிரச்சனைகள எங்க எடுத்துட்டு போணுமோ, அங்க வந்து ஒரு விசுவாசத்தோடு நம்ம கொண்டு போகும்போது கர்த்தர் அதுக்கான தீர்வ தருவார். இங்க வந்து அவங்க அந்த ப்ராப்பரா அவங்க வந்து ஒரு தீர்மானத்தோட தேவனுடைய மனுஷனிடத்துல வந்து வர்றாங்க. அப்பொழுது அவள், "நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா?" என்றாள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, "நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனையும் சந்தியாமல் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினாவினால் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை" என்றான். அப்போ இங்க என்ன செய்றார் எலிசா தீர்க்கதரிசி? தன்னுடைய வேலைக்காரன அனுப்புறாரு. அந்த வேலைய செய்யும்படியா. ஆனா தாயோடைய பதில் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிள்ளையின் தாயோ, "நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன்" என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போகான். சோ அப்போ அவங்க எவ்வளவு வந்து ஒரு அவங்களுடைய உறுதியான விசுவாசத்த பார்க்க முடியுது. தேவனுடைய மனுஷன் வந்தா மாத்திரம் தான் என்னுடைய குழந்தை வந்து எனக்கு திரும்பி கிடைக்கும். அப்படின்றதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. அதனால தான் அவங்க யார்கிட்டயும் எதையும் சொல்லாம அவர் எலிசா தீர்க்கதரிசனத்துல மட்டும் வர்றாங்க. திரும்பி அவர் வந்து வேலைக்காரன் அனுப்புனாலும் அவங்க விடல. நீங்க மட்டும் தான் வரணும். நீங்க வந்தா மட்டும் தான் என்னுடைய குழந்தை வந்து சுகமாவா அப்படின்னு சொல்லி. சோ அவரு என்ன செய்யறாரு, அதுக்கப்புறமாக அவரு எழுந்து போறாருன்னு நம்ம பார்க்கிறோம். இங்க போய் பார்த்தாலும் கேயாசி வந்து அந்த தடிய அந்த பிள்ளையின் மேல வைப்பாரு. ஆனா அந்த குழந்தை எழுந்திருக்காது. அதுக்கப்புறமா எலிசா தீர்க்கதரிசி வந்து ஜெபம் பண்ணி அ அந்த குழந்தைய 2, 3 தடவை அணைத்து, அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன செய்யும்? தும்மி வந்து அந்த குழந்தை வந்து எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி வாசிப்போம். அப்போ அவங்க 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 இந்த இந்த பேசேஜ்ல நம்ம பார்த்த ஒரு துக்கமான, இல்ல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அவங்களுடைய எப்படி அவங்க வந்து ரொம்ப தெளிவா தீர்மானங்கள் எடுத்தாங்க. யார்கிட்ட அந்த பிரச்சனைய கொண்டு போனாங்க. அதுக்கான அவங்களுடைய அந்த விசுவாசத்தின் அல்ல அந்த ஃபெய்த்துக்கு அவங்களுக்கான என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சது அப்படின்றத வந்து இந்த பேசேஜ் நம்மளால வாசிக்க முடிஞ்சது. சோ அப்போ அவங்க வந்து எப்படி அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி நேச்சர பார்த்தோம். அவங்களுடைய ஒரு கன்டென்ட்டான ஒரு இருதயத்த பார்த்தோம். அடுத்து 3வது அவங்களுடைய ஒரு அம் அ ரெசிலென்ட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உறுதியான விசுவாசம். எஸ்பெஷலி ஈவன் டூரிங் ஒரு ட்ரையல் அல்லது ஒரு கிரைசிஸ் பீரியட்ல கூட ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்க எவ்வளவு வந்து உறுதியா இருந்தாங்க அவங்களுடைய விசுவாசத்துல. பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. யார்கிட்ட பிரச்சனை எடுத்துட்டு போணும், எப்படி அவங்களுக்கு வந்து அதுக்கான தீர்மானம் கிடைக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருந்தது. சோ அந்த ஒரு கேரக்டர் அவங்கள்ட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க வந்து அது கடைசியில பார்க்கிறோம். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியால் அழைத்துக் கொண்டு வா என்றான். 36ல அவளை அவன் அழைத்துக் கொண்டு வந்தான். அவன் அவனிடத்தில் வந்தபோது அவன் குமாரனை எடுத்து போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். அப்போ அவளுடைய அ அ மரித்து போன தன்னுடைய மகனை வந்து அவர் உயிரோடு பெற்றுக்கொண்டதுக்கு அவருடைய விசுவாசம் வந்து அங்க பெரிதா இருந்தது. அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இந்த 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 சாப்டர்ல அவங்கள்ட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 8த் சாப்டர்ல பார்த்தோம் அப்படின்னா, திரும்பியும் வந்து அங்க ஒரு பெரிய பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்தின் நாட்கள்ல வந்து எலிசா தீர்க்கதரிசி வந்து சொல்லுவாரு, "நீ வந்து உயிர் தப்பிக்க நீ என்ன செய்? இந்த தேசத்த விட்டு எழுந்து போ" அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க வேற ஒரு தேசத்துல போய் சஞ்சரிச்சு ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் வருவாங்க. பின்னாடி வந்து பார்த்தா அவங்களுடைய நிலம், வீடு எல்லாம் அபகரிக்கப்பட்டு போயிருக்கும். அப்ப இவங்க வந்து துணிந்து போய் ராஜா கிட்ட முறையிடுவாங்க. அப்ப ராஜா பக்கத்துல கேயாசி இருப்பாரு. அப்ப கேயாசி வந்து ராஜா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாரு. இவங்க வந்தா சூனேமியா, எலிசா தீர்க்கதரிசிக்கு உதவி செஞ்சாங்க. இவங்களுடைய குழந்தை தான் திரும்ப மரித்து போன குழந்தைய எலிசா தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பினார். அத கேட்டு ராஜா ஆச்சரியப்பட்டு ஒரு தனி
எம்ப்ளாயியவே நாமினேட் பண்ணி அவங்களுடைய வீடு, நிலம் இந்த 7 வருடம் அவங்களுக்கான அந்த பொருளாதாரம் எவ்வளவு இது அது எல்லாமே திருப்பி கிடைக்கும்படியா வந்து இங்க வந்து நடக்கும். அந்த 8th சாப்டர்ல அதான் பார்க்கிறோம். இங்கேயுமே அவங்க வந்து ஒரு வித் ஃபெய்த்தோட அந்த தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது அந்த இடத்த விட்டு அவங்க வந்து வேற இடத்துக்கு கீழ்ப்படிந்து அவங்க போவாங்க. சோ அவங்க இந்த ஒரு 4, 5 விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப நான் உங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீயிங் லேடீஸ் வந்து நமக்கு வந்து அந்த விருந்தோம்பல் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சில நேரம் இந்த விருந்தோம்பல் மூலமாவே நம்ம நிறைய பேரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஆனா ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா நிறைய நாள் செல்வினா நான்லாம் சொல்லியிருக்காங்க. நான் கிரேஸ் ஆன்ட்டியோட அந்த என்ன சொல்ற ஜூஸ், கேக் இதெல்லாம் தான் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. தொடர்ந்து நான் வந்து அந்த ரிச்சுட் சர்ச்சுக்கு போனதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த ஒரு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டாலிட்டி நாம வந்து செய்யற விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அது ஒரு கிஃப்ட்ன்னு சொல்லலாம். நம்ம வந்து அந்த ஒரு கிஃப்ட் மூலமா நம்ம கடவுளை நிறைய பேருக்கு நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு நம்ம நிறைய மெனக்கிடணும். நமக்கு டைம், எனர்ஜி, சில நேரம் சோர்வுகள் வரலாம். ஆனா நம்ம வந்து கடவுள்கிட்ட கிருபை கேட்கும்போது கர்த்தர் வந்து நமக்கு அந்த கிருபையை தருவாரு. அதை செய்யறதுக்கு மன மகிழ்ச்சியோடு, கரிசனையோடு செய்யறதுக்கு, அதன் மூலமா அதனுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு கர்த்தர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாரு. 2வது நம்முடைய வாழ்க்கையில ஒரு கண்டென்ட் லைஃப் போதும். கர்த்தர் எனக்கு வாழ்க்கையில என்னைக்குமே புலம்பாம, கர்த்தர் நமக்கு நல்லவராவே இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் எது நடந்தாலும் நன்மைக்கு இம்மட்டும் கர்த்தர் நம்ம வந்து அவருடைய பிள்ளைகளா வைத்திருக்கிறாரு. அவரை அறிந்து கொள்வதே பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தந்திருக்க எத்தனையோ மக்கள் நம்ம முன்னாடி பெரிய படிச்சவங்க, பெரிய நல்ல வாழ்க்கை இருக்கிறவங்க எல்லாமே வந்து கடவுளை அறியாம இருக்கிறாங்க. ஆனா நமக்கு எதுவும் இல்லைன்னா கூட நம்ம வந்து கடவுளை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கோம். இந்த 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 பிளெஸிங்ஸை விட வேற எந்த பிளெஸிங்குமே பெரிய பிளெஸிங்கே கிடையாது. சோ அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகும்படியா ஒரு பெரிய கிருபை தந்திருக்காரு. அதே போல நமக்கு என்ன தேவையோ அதை தந்திருக்காரு. உண்ண உடம்பானாலும் சரி, இருக்கிற இடமானாலும் சரி, நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் ஏற்ற வேலையில நமக்கு சந்திப்பார். அப்ப நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி ஒரு கண்டென்ட், ஒரு மன நிம்மதியோட இது எனக்கு போதும், கர்த்தர் எனக்கு சுகமாய் வைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வோட நம்ம எப்பவுமே எல்லாவற்றிலும் திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றத வந்து நான் உங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். 3வது ஒரு உறுதியான விசுவாசம். அது எந்த சூழ்நிலைனா எஸ்பெஷலி டியூரிங் தி பீரியட் ஆஃப் ட்ரையல்ஸ் ஆர் கிரைசிஸ், நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்க எப்படி ஒரு நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு ரொம்ப துக்ககரமான ஒரு சூழ்நிலை. அவங்க வந்து அழுகல, புலம்பல, யார்கிட்ட எல்லாம் சொல்லல. நேரா அவங்க எப்படி தைரியமா அதை எங்க கொண்டு போனாங்க, அது எப்படி அதை சால்வ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே பிஹைண்ட் அந்த விசுவாசம் தான் அவங்களை அவ்வளவு துணிச்சலா ஆக்ஷன் எடுக்க வச்சது. ஏன்னா நம்மளே பாக்குறோம், கிரியை இல்லாத விசுவாசம் வந்து செத்தது அப்படின்னு. அப்ப அவங்க கிட்ட இந்த விசுவாசம், அவங்க கிட்ட விசுவாசம் இருந்திருக்கலாம். அது அவங்களுடைய குமாரனை கடவுள் தந்ததுக்கு அப்புறம் இன்னும் அந்த விசுவாசம் அதிகமா வளர்ந்திருக்கலாம். அந்த விசுவாசத்தினாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, திரும்ப கர்த்தர் எனக்கு இந்த வயசுலயும் எனக்கு ஒரு குழந்தை தந்தானா, மரித்து போன குழந்தையும் திருப்பி எனக்கு தருவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட தான் அவங்க கடந்து தேவனுடைய மனுஷனை நோக்கி போறாங்க. அங்கேயும் அவரை உறுதியா பற்றுக்கொண்டனால அவர் திரும்பி வந்து அந்த குமாரனை வந்து அவங்க திரும்ப பெற்றுக்கொள்றத நம்ம பாக்குறோம். 4வது அவங்களுடைய கீழ்ப்படிதல். அவங்க வந்து இந்த சூழ்நிலையா கடந்து போகும்போது திரும்பியும் அவரு எலிசா தீர்க்கதரிசியின் மூலமா அவங்க கிடைக்கிற ஆலோசனைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, ஒபே பண்ணி போறாங்க. திரும்பி வரப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, நஷ்டம் தான். ஆனாலும் கர்த்தர் அந்த நஷ்டத்துல அவங்களுக்கு வந்து ஈடு செய்யறாருன்னு பாக்குறோம். அப்ப நம்மளும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியும் போது சில நேரம் நமக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை ஆண்டவர் வந்து சரி செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த குணாதிசயங்களை நம்மளும் டெவலப் பண்ணிக்கொண்டோம் அப்படின்னா இது தேவனுடைய நாம மகிமைக்கும் ஆண்டவர் அநேகர் ஆண்டவர்களை வழிநடத்துறதுக்கும் இந்த குணாதிசயங்கள் நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.